ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ன்ற மாதிரி தான் இருக்கு. எஸ், நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்த புஷ்பா 2 the biggest wildfire event in Chennai தாம்பரத்துல சாய்ராம் காலேஜில் நடந்த ஈவெண்ட்டை பத்தி தான். அதாவது யூஸ்வலா ஒன்று படத்துக்கு இல்லை வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோக்கு இந்த மாதிரி தான் டீசர் இல்லை லான்ச் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் சாங்குக்கு ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் வந்து புஷ்பா 2 டீம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சரக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கங்குவாவோட ப்ரொமோஷன்லாம் பார்த்தோன்னா கூட தெரியும். அதாவது திடீர்னு இங்கே இருப்பாங்க, திடீர்னு மும்பையில் இருப்பாங்க, திடீர்னு அமெரிக்கா போவாங்க, திடீர்னு மலேசியா, திடீர்னு சிங்கப்பூர். அதே மாதிரி தான் அதிகமாக காசு போட்டால் எப்படியாவது ரீச் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து புஷ்பா 2 த வைல்டு ஃபயர் டீமும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவாவோட பட்ஜெட் ஒரு 350 கோடியோ அந்த ரேஞ்ச் இருக்கும்ல, 350 400 crores தான். பட் ஆனால் புஷ்பா 2வோட நம்மளோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 500 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. பட் அவங்க எடுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க அந்த ப்ரொமோஷன் டீம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்ட்னால ஃபுல்லாக பெங்காலி ஆடியன்ஸ் அண்ட் ஹிந்தி ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டை பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ தாம்பரம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் ஈவெண்ட்டு அது எதுக்கு அப்படின்னு கேட்டால் தான் ரொம்ப வந்து கேட்கவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஸ்ரீலீலா டான்ஸ் பண்ண கிசிகோ அப்படின்ற ஒரு ஐட்டம் சாங்குக்காக தான் இவ்வளோ பெரிய ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் வந்து வெறும் ஐட்டம் சாங்காகவோ இல்லைனா வந்து ஸ்ரீலீலாவை வந்து வெளியில் காட்டணுன்றது மட்டும் இல்லை, பர்டிகுலராக சென்னை ஆடியன்ஸ், தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்கு வந்து புஷ்பா 2 படமும் வருது. ஸோ இதையும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் நாங்கள் ஏஜிஎஸ் தான் இங்கே டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஸோ வந்து அது கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடத்தினாங்க. எஸ், அதில் ரஷ்மிகா, ஸ்ரீலீலா, அப்புறம் நம்ம பன்னி பாய், அல்லு அர்ஜுன், அப்புறம் டிஎஸ்பி, முக்கியமாக நம்ம ஊர்லேருந்து யார் அந்த டைமில் ஃப்ரீயாக இருந்திருப்பாங்களோ நெல்சனையும் கூப்பிட்டு வந்து நீங்கள் உட்காருங்க, நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரையும் உட்கார வச்சிட்டாங்க. நெல்சன் வந்த உடனே பன்னி பாயை பார்த்து பயங்கரமாக பெருமையாக, ஆப்வியஸாக எல்லா ஆடியோ லான்ச்சில் இல்லை எனக்கு இந்த ஆடியோ லான்ச் தான் வருது, இல்லை ட்ரெய்லர் லான்ச் தான் வருது, இந்த ஐட்டம் சாங் லான்ச் அப்படின்னு வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்க பண்ணி வச்சிருக்க காரியம் அப்படி. நெல்சன் அவர்கள் வந்து பன்னி பாயை பார்த்து, அல்லு அர்ஜுனை பார்த்து, நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ், நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரைலர் லான்ச்லையும் வேறு லெவலில் உங்களுக்கு ஃபேன் பேஸ் இருந்தது, இங்கே பார்த்தீங்கன்னாலும் சென்னையிலையும் வந்து வேறு லெவலில் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசிக்காகவே சென்னை பையன் அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து உங்களோட கமிட்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் நிறைய ஃபேன் பேஸ், ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்கிறதுனால ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் தனித்தனியாக படம் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேற லெவல், அதை எப்படி சொல்கிறது, ஒரு ஹைப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அல்லு அர்ஜுன் அவரு சொல்கிறது உண்மையாக நினச்சிக்கிட்டார் போல இருக்கு. ஃபேன் பேஸ்லாம் இருக்குது, பட் புஷ்பா 2 மாதிரி கதைலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் ஆல் ஓவர் த இந்தியா வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக நம்ம ஆக முடியும். ஒவ்வொரு லாங்குவேஜில் போய் படம் வந்து தனித்தனியாக நடித்தா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அங்கே இருக்கவங்க விடணும், அதெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே வரணும், உங்கள் ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், கண்டென்ட் வைஸ் ஸ்க்ரீன் பிளே வைஸ்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வெளியே வர முடியும் அப்படின்னு வந்து நெல்சனுக்கே தெரியும். ஸோ நெல்சன் வந்து ஒரு குசும்புக்கார பையன்ல, ஸோ வந்த பங்குக்கு ஏதாவது கொளுத்தி போடணும்ல, அந்த மாதிரி அல்லு அர்ஜுனுக்கு வந்து அவரை மோட்டிவேட் பண்ணுற விதமாக ஏதோ கொளுத்தி போட்டு விட்டு போயிட்டாரு. இந்த மொத்த ஸ்பீச்லேயே வந்து ஒரு 2 பேரோட ஸ்பீச் தான் ரொம்ப ஹைலைட்டு. அதை நான் கடைசியாக எடுத்துகிட்டு வரேன். அடுத்ததாக ஸ்ரீலீலா அவர்கள். ஸ்ரீலீலா ஏறினாலே நம்ம குச்சின மத்தப்பட்டியிலேருந்து எப்படின்னு தெரியும், நான்லாம் பயங்கரமான ஃபேனு. அதில் மகேஷ் பாபு வந்து ஒரு 5 நிமிஷம் நான் பார்க்கவே மாட்டேன். அப்படியே ஸ்ரீலீலா எப்படி ஆடுறாங்க, அப்படியே எங்கேருந்து மேலே பறக்கிறாங்க, என்ன டான்ஸு அப்படின்னு மட்டும் தான் நோட் பண்ணேனே தவிர ஸ்டேஜில் விடுவேன்னா அந்த பர்டிகுலர் ஐட்டம் சாங் டான்ஸ் லான்ச்சில் வந்து வேற லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி உள்ளே வந்தோடனே தமிழில் பேசுனாங்க. ஐ சாமி, நம்ம ஊர் லாங்குவேஜை பேசுது அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ரெடியா அப்படின்னாங்க. எதுக்கு ரெடியா அப்படின்றதெல்லாம் செகண்டரி. எல்லாருமே வந்து இந்த சாங் வந்த பிறகு கண்டிப்பாக பெரிய ரீல்ஸ்லாம் நீங்கள் பண்ணி போடுவீங்க, ஸோ நானே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த இடத்துல தன்னுடைய கோ ஆக்டர்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து பாட்லேயும் அவங்க டான்ஸ் ஆனாங்களான்னு தெரியல, சரி விடுங்க, ஒன்றா ஆக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி ரஷ்மிகாவை பார்த்து சச் அ பியூட்டிஃபுல் ஆக்டர், ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க, நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த சாங் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு ஐ லவ் யூ ரஷ்மிகா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் அப்படியே மனசுக்குள்ள ஐ லவ் யூ ஸ்ரீலீலா, ஐ லவ் யூ ரஷ்மிகா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எண்டு கார்டு போட்டாங்க ஸ்ரீலீலா. அடுத்ததாக வந்து ரஷ்மிகாவோட ஸ்பீச். ரஷ்மிகா வந்து எடுத்த உடனே அவங்கள பார்த்தாலே தெரியுது தமிழ் வரல, சரியா? அதை வந்து டைரெக்டாக சொல்லியிருக்கலாம்.
பட் மக்கள்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா நான் வந்து தமிழில் பேசவா இல்லை இங்கிலீஷில் பேசவா தெலுங்குல பேசவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் ஆனால் மக்களுக்கு வந்து நம்ம ரஷ்மிகா அப்படின்றதுனால எப்படி பேசினாலும் ஓகே த நேஷனல் க்ரஷ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அன்அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ண ஒருத்தங்கல்ல, ஸோ எப்படி பேசினாலும் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஃப்ரீயா. பட் அவங்க ஸ்டார்ட்ஸ் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல். அது ஹாய் நண்பா நண்பீஸ்ன்னு எடுத்த உடனே கையை தூக்கிட்டாங்க. இது எங்கேயோ இடிக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டே இருக்கும்போது உடனே அல்லு அர்ஜுனை வந்து இஸ் சச் ஆக்டர், கடைசி 5 வருஷமா எனக்கு வந்து அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க, 5 வருஷமா போர் அடிச்சதுன்றதான் இன்டெரக்டாக சொன்னாங்க. அடுத்ததான் வந்து என்னோட கெரியரில் வந்து ஒரு 7 வருஷம் தான் இருக்குது, அந்த 7 வருஷத்தில் புஷ்பா 1 புஷ்பா 2க்கு மட்டும் 5 வருஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட மனக்குமுறலை வந்து ஸ்டேஜில் வந்து ரொம்ப சிரிச்சுட்டே சந்தோஷமாக சொன்னாங்க ரஷ்மிகா. அடுத்தது நம்ம ஆக்ட்ரஸ், அப்புறம் அடுத்து ஸ்ரீலீலா, இவங்களை பற்றிலாம் லைனாக ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி ஸ்ரீலீலாவும் ரஷ்மிகாவுக்கும் ஒரு ரொமான்ஸ் அங்கே இருந்துகிட்டே இருந்தது. அதை அடிக்கடிக்கு வந்து காட்டிட்டு இருந்தாங்க. அடுத்தது டேரக்டருக்கும் நீங்கள் வந்து சூப்பராக எங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லா வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக ஹீரோயினுக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரஷ்மிகா வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபைனலாக நம்மளோட ஹாஸ்ட், நம்மளோட ஆங்கர்ஸ்லாம் சும்மா விடுவாங்களா, நீங்கள் இப்போ என்ன லவ்வில் இருக்கீங்களா இல்லை க்ரஷில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவே ஆமாங்க நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னோடனே அவங்க ஃபர்தராக கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரக்டு பாயா இல்லை நார்மல் பாயா இல்லை ட்ரீம் பாயா அப்படின்னு சொல்லி கேட்கவே அவங்க எல்லாத்துக்கும் லைனாக ஆன்சர் சொல்லிட்டே வந்தாங்க. எனக்கு என்னமோ வந்து வெளியிலேருந்து பார்க்கறது எனக்கு எப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் எழுதி வச்சு கேட்குற மாதிரி இருக்கே கேள்வி அப்படின்றது. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு அவங்க கேட்ட கேள்வியில், அந்த பர்டிகுலர் பையன் இண்டஸ்ட்ரியா, சினிமா இண்டஸ்ட்ரியா இல்லை வெளியிலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க அப்படின்னு சொல்லி ரஷ்மிகா வந்து க்ளோஸ் பண்ணவே எனக்கு தெரிஞ்சு தகதீன தக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் என்னோட ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். பட் நான் பேர் சொல்ல, நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் அவங்களோட க்ரஷ்ஷாக இருப்பாங்க இல்லை அவங்களோட அந்த ட்ரீம் பாயா இருப்பாங்கன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அடுத்ததாக நம்ம பன்னி பாய் அல்லு அர்ஜுன் வந்து மேடைக்கு வந்தோடனே இஸ் சென்னை பாய், பேசிக்கலி ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் லெவல்லாம் சென்னையில் பண்ணதுனால சென்னை அட்மாஸ்பியரை பற்றி அவருக்கு ரொம்பவே தெரியும், பிடிக்கும். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் என் அன்பு மக்களுக்கு ஒரு வணக்கங்களை சொல்லிக்கொண்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழில் பேசவா இங்கிலீஷில் பேசவா அப்படின்னு சொன்னார். பட் அவருக்கு உண்மையாலுமே ஓரளவுக்கு தமிழில் நல்லாவே வந்தது அவரோட வேர்டிங்ஸ்லாம். பட் அங்கங்கே வந்து அந்த லேக் இருக்கும்ல, தொடர்ந்து ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கும் அப்பப்போ பேசுகிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய லேக்ஸ் இருந்தாலும் அதை எப்படியோ சமாளித்து அப்படி இப்படி வந்துட்டார். ஸோ எடுத்தோடனே டிஎஸ்பிக்கு ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்ற ஒரு ஹானர் சொல்கிறாரு. நான் வந்து ஒரு 20 படம் கிட்ட பண்ணியிருப்பேன், அந்த 20 படத்தில் வந்து 10 படம் கிட்ட டிஎஸ்பி தான் மியூசிக் போட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து என்னோட படம்னா ஒரு ஸ்பெஷல் எஃபோர்ட் போட்டு மியூசிக் போடுறாரு. ஸோ இதில் வர பாட்டும் அந்த மாதிரி எஃபோர்ட் தான் போட்டிருக்காரு. முக்கியமாக இந்த கிசிகோ சாங் வந்து அவர் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காரு லிரிக்ஸ் கூட அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஸ்ரீலீலா என் கூட ஆக்ட் பண்ணுறாங்க, பர்டிகுலராக எனக்கு ஐட்டம் சாங் என் கூட ஆடுறாங்கன்னு தெரிஞ்சோடனே நான் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ரெசன்ஸில் எந்த அளவுக்கு ஃபயராக இருப்பாங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி குச்சிட்ட மத்த பெட்டி சாங்கை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த எஃபோர்ட்டும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ரஷ்மிகா வந்து ஸ்பீச் அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்னன்னா கடந்த 5 வருஷமா புஷ்பா 1 புஷ்பா 2ல தான் ஆக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட விரக்தியை சந்தோஷமாக வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களும் கடந்த 4 வருஷமா இவங்க கூட தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரஷ்மிகாவோட தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், போர்லாம் அடிக்கல, நல்லா ஜாலியாக கோஆர்டினேட் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரும் தன்னோட சைட்ல இருந்து அந்த லைட்டாக வெறுப்பு கலந்த ஒரு சந்தோஷத்தை வந்து மக்கள்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம ஆங்கர்ஸ் வந்து உள்ள வந்து சில கொஷின்ஸ்லாம் கேட்கும்போது அவர் ஜாலியாகிட்டு அதில் ஒரு முக்கியமான கொஷினா, இப்போ நீங்கள் எஃப்டிஎஃப்எஸ்லாம் பார்க்குறீங்களே, அந்த மாதிரி நீங்கள் காலேஜ் டேஸில் சென்னையில் இருக்கும்போது யார் எஃப்டிஎஃப்எஸ்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்காக போவீங்க அப்படின்னோடனே அவர் வேர்டிங்ஸே எதுக்குமே சொல்ல அப்படின்னு போட்டார். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவங்களோட எஃப்டிஎஃப்எஸ்க்காக தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எப்படின்னா சில விஷயங்கள் பேசும்போதே அல்லு அர்ஜுன் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அதாவது இந்த ப்ரொமோஷனுக்காக பேசுவாங்கல்ல, எனக்கு என்னதான் இருந்தாலும் சென்னை தான் அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் த பிக் ஹிட் இன் சென்னை அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சது. அது வேறு ஆப்ஷன் இல்லை. ப்ரொமோஷன் டீம் வந்து எப்போ வந்து சட்டையில் புஷ்பா 2 அப்படின்னு பின்னாடி போட்டு கொடுக்கும் போதோ அப்படியே மைண்ட்லேயே ஒரு சிப்பு நுழைச்சிருவாங்க, புஷ்பா 2 ஹிட் ஆகணும், இவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ ப்ரொடக்ஷனுக்காக செலவு பண்ணியிருக்கோம், ஸோ கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பாங்களே. ஸோ அதுதான் வந்து அங்கே வெளிப்பட்டுச்சு. மற்றபடி பன்னி பாய் இஸ் ஆல்வேஸ் அ ஹேண்ட்ஸம் மங்க் அண்ட் அ குட் டான்சர். ஃபைனலி த மேன் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் வந்து பேசும்போது இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக வந்து புஷ்பா 2 த வைல்ட் ஃபயர் இருக்கும். ஏன்னா வந்து வெறும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் பார்த்தேன், அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ்வளோ எஃபர்ட் வந்து பன்னி பாய்
நம்ம அல்லு அர்ஜுன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா டு வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் பெருமையா பேசினாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார். எனக்கு லைட்டாக பக்குன்னு இருந்தது. கங்குவாக்கும் இப்படி தான் சொன்னீங்க, அங்கங்கே இல்லை மொத்தமாகவே பாட்டு இறைச்சல் அப்படின்னு சொல்லி பெரிய அடியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருந்தால் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம கிரியேட்டர்ஸை பற்றி தெரியும்ல, டெம்ப்ளேட் வேற லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்லெஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபைனலாக பாட்டு இவ்வளோ வந்து ஒரு பெரிய ஐட்டம் சாங்காக வந்து ஒரு பெரிய லான்ச் ஈவெண்ட்லாம் வந்து நம்ம பரம்பரையில் இதுக்கப்புறம் வர பரம்பரை கூட பார்க்குமான்றதுலாம் தெரியல. ஸோ வந்து பண்ணிட்டாங்க. அப்படி பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது, அதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஃபோட்டோவை நான் எடுத்து நீயே வச்சுக்கோ, வெளியில் ரிலீஸ் பண்ணாத, அந்த கிளாமராக அந்த ஃபோட்டோ வந்ததுன்னா உன்னை சப்புன்னு அடிப்பேன். பாட்டில் ஃபுல்லாக சப்புன்னு அடிப்பேன் மாமா, சப்புன்னு அடிப்பேன் அப்படின்னு மட்டும்தான் இருந்ததே தவிர வேற எதுவுமே பெருசா இல்லை. நான் சொல்றதுக்கு என்ன சொல்றது, சில பேர்லாம் கமெண்ட்டே மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. கமெண்ட்ல என்னன்னா, இந்த பாட்டுக்காக நான் வெயிட் பண்ணி இவ்வளோ நாள் காத்திருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்காக என்ன வேணா நீங்க சப்புன்னு அடிங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து டக்குன்னு ஒரு இம்பாக்ட் வரல அந்த பாட்டில். இப்போ ஊவன்ட்ட மாமாவில் வந்து நீங்கள் ஊவன்ட்ட மாமா லிரிக்ஸ் வரைக்கும் கூட போத்தவில்ல, அந்த பாட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் வரும்ல, டட்ட 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 டட்ட, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அங்கேயே நம்ம ஃப்ளாட்டு. அது வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டு, உள்ளே போகும்போதே வேற லெவலில் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. பட் இந்த கிசிகோ சாங்கில் வந்து அவங்க எஃபோர்ட் போட்டு இது ஒரு கிளாமர் ஐட்டம் சாங்குன்னு காமிச்சா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஐட்டம் சாங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு வாவ் ஃபேக்டர். இப்போதைக்கு லிரிக் வீடியோ அங்கங்கே ஆடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து சாங் எப்படி இருக்குது அப்படின்றது போக போக ஃபுல் வீடியோ விட்டு இல்லை படத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த எவல்யூஷன் ஆஃப் ஐட்டம் சாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தனியாக இருக்கும். இந்த ஐட்டம் சாங் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலுக்கு சொன்ன உடனே வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது, சிலுக்கெல்லாம் யாருமே வந்து கம்பேரே பண்ண முடியாது, அடிச்சுக்கவே முடியாது. அப்புறம் அனுராதா, அப்புறம் அப்பத்தி மீனா அவங்க, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு எவல்யூஷன் 1980ஸ்லாம். அதுக்கப்புறம் லேட் 90ஸ்லாம் என்ன மாதிரினா ஹீரோயின்ஸே ஐட்டம் சாங் ஆட ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேதுபதியில் அப்படின்னு சொல்லி சிக்கி சாக்கு சிக்கிஜா இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்ல ஸோ வந்து ஹீரோயின்ஸே அந்த ரோல் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டான்ஸஸுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காம சாங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஃபேமஸ் ஆனதான் வாழ மீனுக்கும் வேலைங்க மீனுக்கும் கல்யாணம். இது வந்து ஒரு 2000 ஜென்ரேஷனில் பிறந்தவங்களுக்குலாம் தெரியும், ஒரு பயங்கரமான ஃபேமஸ் சாங்கு. அதுக்கப்புறம் வந்து கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா, அது கூட ஒரு பயங்கரமான ஃபேமஸ். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த எல்லோ சாரி யூஸ் பண்ணிட்டே வருவாங்க. ரீசெண்டாக அந்த பர்டிகுலர் ஒரு அப்டேட்டை இப்போ வந்து கோட்ல கூட த்ரிஷா அவர்கள் மற்ற சாங்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்கிரேடேஷன் ஆஃப் த ஐட்டம் சாங்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி போயிடுச்சு அப்படின்னா அந்த எவல்யூஷன், இப்போ நீங்கள் சமந்தாவோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 1ல அந்த பர்டிகுலர் ஐட்டம் டான்ஸ்க்கு வந்து 5 கோடி ரூபாய். இப்போ இந்த புஷ்பா 2ல ஸ்ரீலீலா ஐட்டம் சாங்குக்கான பேமெண்ட் மட்டும் 2 கோடி ரூபாய். அப்படியே நீங்க கம்பேரிசன் ரஷ்மிகாவோட புஷ்பா 2வோட சேலரி பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. ஒரு 4 நிமிஷம் சாங்குக்கு 2 கோடி ரூபாய் வாங்குறது எப்படி இருக்கு, ஒரு 3 மணி நேரம் படத்துக்கு வந்து 10 கோடி ரூபாய் கொடுக்கறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா they are getting the equal payment. அதுக்கு ஈக்குவலான ஒரு பேமெண்ட் கிடைக்கிறது. முன்னாடிலாம் ஃபேம் அவுட் ஆகிட்டு உள்ள வரதா இருந்தால் ஐட்டம் சாங் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒன்ஸ் வந்து நம்ம அதுக்கப்புறம் கெரியரே மாற்றி வெறும் கொஞ்சம் அதாவது கம்மியான எஃபோர்ட் போட்டு நல்லா சம்பாதிக்கனாலும் ஐட்டம் சாங் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் வந்து ஐட்டம் சாங்குன்னு ஒரு தனியான பேமெண்ட், நான் வந்து இவ்வளோ பேமெண்ட் கொடுத்தாதான் நான் இந்த ஐட்டம் சாங்கே ஆடுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே வந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஸோ வந்து இந்த ஐட்டம் சாங்கோட தீம், இதுக்கான பின்னாடி இருக்க அந்த விகைந்த ஒர்க் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ நீங்கள் மோஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ரெட்டு, எல்லோ இந்த 3 கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணி ஐட்டம் சாங் வந்து மோஸ்ட்டாக கலவையில் எடுப்பாங்க. எந்த நீங்கள் ஐட்டம் சாங் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதே தீம் தான் புஷ்பாலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. புஷ்பா 1ல வந்து சமந்தா அவர்கள் வித் ரெட் பேக்ரவுண்டில் அப்பப்போ ட்ரெஸ் சேஞ்ச் அந்த பர்டிகுலர் கலருக்கு இல்லை ரெட் இல்லை பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க. இதே மாதிரி தான் இதில் வந்து ஸ்ரீலீலா அவர்கள் ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸு, பின்னாடி ஃபுல்லாக ரெட்டு தீமு. இந்த மாதிரி ஐட்டம் சாங் எவல்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இப்போ ஈவெண்ட்டே ஒரு மிகப்பெரிய அளவில் நடத்துகிற அளவுக்கு வந்து நின்று இருக்குதுன்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம்.
ஸோ நீங்கள் அல்லு அர்ஜுன் ஃபேனாக இருந்தாலும் சரி, ரஷ்மிகா அவர்களோட ஃபேனாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலீலா அவர்களோட ஃபேனாக இருந்தாலும் சரி, யாரோட ஃபேனாக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சரக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். ஸோ இந்த வரிசையில் அடுத்த அப்டேட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்கவாசலோட ட்ரைலர் பாலாஜியோட ஆக்ஷனில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. மறக்காமல் நம்ம சரக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.